ஃபேமிலிஸு பேம்பர்ஸுன்னு எல்லாருக்கும் நல்ல பேம்பர்ஸ் போட்டு விட்டாங்க. யாரு ஃபேமிலிஸ்ன்னு சொன்னாலே இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அட என்னப்பா மறுபடியும் அவனை பற்றி பேசுகிறீங்க, அவன் தான் காசெல்லாம் கொடுத்துட்டானே, இன்னும் ஏன்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, முதல் வீடியோவில் பேசும்போது நான் கூட ஏதோ 1-2 இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமு, பெட்டிங் ஆப்பு ப்ரொமோஷனு அந்த 2 தான் பண்ணியிருக்கான் போல், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் போல் அப்படின்னு நினச்சி தாங்க நான் முதல் வீடியோ பேசியிருந்தேன். அதுவே தப்புன்னு தான் நான் பேசியிருந்தேன். அதில் எமர்ஜென்சியாக கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, அது எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பெட்டிங் ஆப் மணி டபுள்னு கொடுத்தது வந்து தப்புன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா மணி டபுள் எப்பயுமே எங்கேயுமே ஆகாது, அது முழுக்க ஸ்கேம் தான். அது தெரியாமல் கொடுத்துட்டாங்க, அப்படி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம். தம்பி வந்து இந்த 2 ஸ்கேமை மட்டும் பண்ணலங்க, ஊறப்பட்ட ஸ்கேம் பண்ணி வச்சிருக்காரு. வித்தியாசமாக வெரைட்டியாக ஸ்கேம் பண்ணி வச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம் அப்படிங்கிற பேரில் நம்ம பார்க்க போகிறோம். 1-2 ஸ்கேம் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நாம் போன வீடியோவில் பேசியிருந்தோம். இப்போது வகையாக பண்ணியிருக்கான், அது தெரியாமல் பண்ணதில் தெரிஞ்சு பண்ணது தான் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட சேனலை பார்க்குற எல்லோருக்குமே இதை நான் கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். கரெக்டுங்களா? அந்த ஒரு ரீசனால தான் இந்த வீடியோ பார்ட் 2 நான் செகண்ட் டைம் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தம்பி என்ன மாதிரியெல்லாம் ஸ்கேம் பண்ணியிருக்காரு, யார் பேரை யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் முழுமையாக சொல்கிறேன். நமக்கு கிடச்சிருக்க தகவல் படி பல எவிடன்ஸ்கள்லாம் இருக்குது. ஆல்ரெடி வாய்ஸ் ஆஃப் சரத் ப்ரோ அவருமே நிறையவே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதன் அடிப்படையில் தான், அவங்களோட எவிடன்ஸ் அடிப்படையில் தான் நாம் இந்த வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பல அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லை, நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ், இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும், உங்களையுமே அவேர்னஸாக இருக்க வைக்க முடியும். ஸோ இது போல் வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம டிகோட் சோஷியல் சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து, வீடியோ எடிட்டிங்ல இருந்து, வெப் டிசைனிங், இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். தம்பி பண்ண ஸ்கேமில் மொதல் ஸ்கேமாக நம்ம பார்க்க போகிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த தம்பி இந்த மாதிரியான ஸ்டோரி போட்டவனே ஒரு பெண் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, தம்பி இது என்னப்பா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது தம்பி என்னன்னா 1000 ரூபா போட்டால் அப்படியே டபுளாக எடுத்துக்கலாம்க்கா அப்படின்னு ஒரு கதையை விட்டுருக்காரு. சரி, இவங்களும் 1000 ரூபா தானே கேட்குறான், 1000 ரூபா போனாலும் வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லணுங்க. ஏன் இந்த மக்கள் நம்பினாங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு காரணம் இருக்குது. இவன் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சராக ஃபுல்லாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கான் ஒன்று. இன்னொன்று டிவிகே கட்சியில் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் விஜயனா கூட பேசி அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டிருக்கான். இந்த மாதிரியான பல விதமாக ட்ரஸ்ட் கெயின் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பாலா படத்துக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணுறது, டிடிஎஃப் வாசன் போய் மீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக மக்கள் நம்புவாங்க. இவன் சோஷியல் மீடியாவில் ஒரு எல்லாருக்கூடையுமே பழக்கம் இருக்குது அப்படின்னா ட்ரஸ்டபிள் ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு நம்பி தான் மக்கள் பணம் கொடுத்துருக்காங்க. முதல்ல அப்படி 1000 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த பெண். இதுக்கு அடுத்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து, அக்கா உங்களுக்கு அமௌண்ட்டு டபுள் ஆயிடுச்சுக்கா, 12,000 ரூபா கிட்ட வந்திருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதை எடுக்கணும்னா டேக்ஸோடு சேர்த்து நீங்கள் 3200 ரூபா அனுப்புங்க, அப்போ தான் அந்த 12,000 எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஏன்டா தம்பி, இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இந்த 1000 ரூபா நான் அனுப்பியிருக்க மாட்டேனே, 1000 ரூபா தானே கேட்டேன், இப்போ என்ன மறுபடியும் 3200 ரூபா கேட்குறேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைக்கா இது இப்படி தான்க்கா ப்ராசஸ், இப்படி தான்க்கா பண்ண முடியும் அப்படின்னு அந்த குழந்தை வாய்ஸை வச்சுக்கிட்டு ஏமாத்திருக்கு இந்த குட்டி சாத்தான். ஓகே, இதுக்கு அடுத்து
அந்த 3200 ரூபாயும் இந்த பெண் அனுப்பிட்டாங்க. ஆனா இந்த 3200 ரூபாய் அனுப்புறதுக்கு முன்னாடி இப்போ நான் இந்த அமௌண்ட் அனுப்புறேனப்பா, இதுக்கெல்லாம் யாருப்பா பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அக்கா நீங்க என்ன நம்பி அனுப்புங்கக்கா, நான் அப்படிதான் ஏமாத்துற ஆள் இல்லக்கா, டைலாக பார்த்துக்கோங்க இப்படி சொல்லுறது. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு அவங்களும் 3200 ரூபாய் அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கு பின்னாடி 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கான். அக்கா நீங்க கொடுத்த பணம் மொத்தமே லாஸ் ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்படி சூப்பரா இருக்குங்களா? முதலையே பெரிய அமௌண்ட் சொன்னா உள்ள வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால 1000 ரூபாய் சொல்லி அவங்கள உள்ள எடுத்துட்டு வரான். இப்படி உள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு பின்னாடி 3200 ரூபாய் கேட்கறான். இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுங்களா? இப்போ இந்த 4200 ரூபாயும் போச்சா? சரி ஓகே, இப்போ இது எப்பப்பா திருப்பி கொடுக்குற அப்படின்னு கேட்டா, இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் அதை போட்டு இதை எடுத்து கொடுத்துறேன். எப்படிங்க 1000 ரூபாய் போட்டு எப்படிங்க அதை போட்டு இதை எப்படி எடுக்க முடியும்? எப்படி இதெல்லாம் அவன் சொல்றான் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. சரி இதுக்கப்புறம் அந்த பெண், ஏப்பா என்னப்பா இப்படி ஏமாத்துற, நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன பரவாயில்ல சொல்லிக்கோங்க, போலீஸ் என் வீட்டுக்கு வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோ பெரிய ஆளாப்பா தம்பி நீ, போலீஸ் உன் வீட்டுக்கு வந்தால் நீ பார்த்துப்பியா? ஓ சரி ரைட்டு, கூடி சீக்கிரம் வருவாங்க, வெயிட் பண்ணு. பின் இதே அடுத்து தான் இவங்க இந்த வீடியோ போடுறாங்க, இது போல் இந்த பையன் ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு. உடனே அலர் அடிச்சுன்னு வந்திருக்கிறான். அக்கா என்னக்கா இப்படி வீடியோ போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2000 ரூபா போட்டிருக்கான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கான், இன்னும் 2500 ரூபா போடணும். அந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணுங்க, இது மாதிரி வந்து அந்த தம்பி வந்து நல்லவன், ஏமாத்தலாம் இல்லை, திருப்பி காசை கொடுத்துட்டா நீங்கள் வீடியோ போடுங்க, அப்போதான் இந்த 2500 ரூபா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லும்போது இந்த பெண் உஷாரா, இல்லப்பா உன்னை நம்பி ஏமாந்தது போதும், நீ முதல்ல அந்த காசை கொடுப்பா, நான் அதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவேன், நான் ஏமாற்ற மாட்டேன் உன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டுக்கிறாங்க. சரி ரைட்டு ஓகே. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணியிருக்கான். நான் அந்த பணத்தை போட்டேங்க்கா, அந்த வீடியோ மட்டும் இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அப்போது அந்த வீடியோ ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இந்த பெண் மறுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு டிரைவர் வேற போட்டிருக்காரப்பா, ஏதோ ஒரு 30,000 ஏமாத்திட்டானே, அதெல்லாம் கொடுத்துட்டியாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பையனோட தாய், இந்த பையனோட அம்மா ஃபோனில் பேசியிருக்காங்க. என் பையன் அப்படிதான் வீடியோ போடுவான், என் பையன் அப்படிதான் செய்வான், உனக்கு என்ன தேவையோ நீ கேட்டு வாங்கிக்க, மற்றவனுலாம் நீ பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்? அடுத்தவங்களுக்கு கேட்காத உனக்கு மட்டும் பாரு, உனக்கு வந்துருச்சா அப்படின்னு அந்த பையனும் சொல்லியிருக்கான், அந்த பையனோட அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இது போல தைரியம் யாரு கொடுத்தாங்க? பணத்தை வாங்கியிருக்காங்க, பணத்தை வாங்கினது இல்லாம மிரட்டல் வேற விட்டுருக்குறாங்க. இது எப்படி இருக்கு பாருங்க. அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு புரியல. போலீஸ் வீட்டுக்கு வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா, அப்போ சட்டத்து மேல கூட இவங்களுக்கு பயம் இல்லையா? அப்போ தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? நான் ஏதோ இந்த பையன் தான் தெரியாம பண்ணிட்டான், இவன் என்ன தெரிய போகுது அப்படின்னு தாங்க ஆரம்பத்துல இந்த விஷயத்த கேள்விப்படும்போது நினைச்சேன். ஆனா இதுல அந்த பையனோட அம்மா அண்ணன் அப்படின்னு எல்லாருமே இதுல ஈடுபட்டு தான் இருக்காங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இது நடக்குதுங்க. அது ஒண்ணு கிளியர் ஆயிடுச்சு கண்டிப்பா. அந்த பெண் இதை அடுத்து சரிங்க நீங்க அமௌண்ட்டே போட வேணாம், அவங்க எப்படி பார்க்கணுமோ உங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க, பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அலட்சிய வார்த்தைகள், அலட்சிய பேச்சு தான் அந்த பையனோட அம்மா கிட்ட இருந்திருக்குங்க. இவ்வளோ குற்றத்தை பண்ணியிருக்கான், இவனோட பேரை வேற சொல்லக்கூடாதான், அவன் போடுற வீடியோ வேற போடக்கூடாதான் அப்படின்னு வேற ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் வந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு பல யூடியூபர்கள் வந்து இவனோட பேரை யூஸ் பண்றதில்ல. கடுவாய் பண்பு அப்படின்னு தான் A2D சேனல்லே நந்தா ப்ரோ போட்டிருந்தாரு. ஏன்னா இவன் 18 இயர்ஸ் உள்ள இருக்கான். அந்த ரீசன்னால சைல்டை வந்து அப்படி ஒரு வீடியோவில் போடக்கூடாது. ஆனால் அவங்க வீடியோ எடுக்கலாம், அவங்க சோஷியல் மீடியாவில் வரலாம், ஆனால் அந்த வீடியோ எடுத்து நாம் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்போஸ் பண்ணால் ஸ்ட்ரைக் வரும். இதை எடுத்து அந்த பெண் நீ மீதி காசு போட்டால் மட்டும்தான் டெலீட் பண்ணுவேன் வீடியோவை அப்படிங்கிறத ரொம்ப கராராக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மீதி பணத்தை போட்டிருக்கான். இதை அடுத்து ஒரு டிரைவர் ரீல் போடுறாருங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா 1000 2000 சொல்லி கிட்டத்தட்ட 13,000 ஏமாத்திட்டான், இவனை நம்பாதீங்க, இவன் ஒரு பெரிய ஸ்கேமர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாரு. அவர் இந்த தமிழ் மீடியம் பசங்க யூடியூப் சேனல்ல வாய்ஸ் ஆஃப் சரத் ப்ரோ இன்டர்வியூக்காக வந்திருந்தாரு. ஆஸ்ட் வந்து நம்ம ஜெயமணிவேல் ப்ரோ தான். அப்போ போன்ல பேசுறாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இவன் அந்த கட்சியில இருக்கான், பிளஸ் அது மட்டும் இல்லாம விஜயை சந்திக்கக்கூடியது, விஜய் அவர்களை பார்க்கறது, இது மாதிரியான வேலைகள் செய்யறதுனால அந்த ஒரு நம்பிக்கையில நான் காசை போட்டேங்க, கடைசியா என்ன மொத்தமா ஏமாத்திட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருங்க. ஸோ இப்படிதான் இவன் வந்து எல்லா ஃபேன்ஸையும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. இவன் சோசியல் மீடியா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்ப என்ன மாதிரியான வீடியோ போட்டா எப்படியான ஃபாலோயர்ஸ் வந்துருவாங்க, இவங்களெல்லாம் ஈர்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு திருச்செந்தூருக்கு நடபாதையா போயிருக்கான். இந்த பணம்லாம் போட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டான். அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா திருப்பி பழைய மாதிரி அவர் வீடியோவை போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ திருச்செந்தூர் போயிருக்கேன்னு சொல்லிட்டு 3 வீடியோ ரிலீஸ் பண்ணிங்க, எல்லாருமே அங்கே திட்டிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த வீடியோவில் இவனுக்கு சப்போர்ட்டிவாக வேற கமெண்ட்ஸு,
இவனை திட்டியோ யாராவது ஏதாவது போட்டாங்க அப்படின்னா அவங்கள திட்டி அவங்களுக்கு ரிப்ளை கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்கள யாருன்னே தெரியல. உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா பிளாங்கா இருக்கு. ஸோ ஃபேக் ஐடிஸ். ஒரு ஃபேக் ஐடியை வச்சு ஒரு நபரை வந்து கமெண்ட்ல திட்டுற அளவுக்கு இவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா இது ஒரு குழுவா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பா போலீசார் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் டீமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. இது ரொம்ப பெரிய விஷயமா வந்து நிற்கும் நாளைக்கு. இப்போ நாம விடவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட ஸ்டாண்ட். அது மட்டும் இல்லாம இந்த ரீல்ஸுக்கு இன்னும் லைக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நான்லாம் ரிப்போர்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன். அதே போல எல்லாருமே ரிப்போர்ட் அடிங்க. இன்னுமா நம்புறீங்க? இப்போ மற்றவங்களை ஏமாத்தாங்க, என்ன ஏமாத்தலையா அப்படின்றத நினைக்காதீங்க. அடுத்த ஆளுக்கு வந்தது நமக்கும் நடக்க ரொம்ப நேரம் ஆகாது. பிக் பாஸ்ல நம்ம பார்த்துருப்போம். பாருவும் கமருதீனும் வெளியே போனப்ப விஜய் சேதுபதி மற்ற ஹவுஸ்மேட்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. உங்களுக்கு வர வரைக்கும் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க சைலண்டா இருந்தீங்க அப்படின்னா அது தவறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே போலதான் சொசைட்டிலையுமே அடுத்தவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை நமக்கு வராத வரையும் ஓகே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கவே கூடாது. அடுத்தவங்களுக்கு வருது அப்படின்னும் போதே நாம உஷாராயிடணும். இன்னொன்று, அந்த விஷயத்த நாம எக்ஸ்போஸ் பண்ணி கண்டிப்பா பேசணும். இது களை எடுக்கப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த ஸ்கேம், இரண்டாம் ஸ்கேம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மொபைல் ஸ்கேம். இந்த மொபைல் ஸ்கேம்ல தம்பி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஐபோனை போட்டோ அனுப்புவாரு, இல்ல ஸ்டோரியில போடுவாரு. அதை பார்த்துட்டு நம்மளால மெசேஜ் பண்ணியிருக்காரு, என்னப்பா இது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. முதல்ல ஒரு 6000 ரூபா மட்டும் முன்பணம் போடுங்க, மீதி எல்லாம் 1400 ரூபா மாசம் கட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான். இது வந்து கான்வர்சேஷனா இருக்கு. கண்டிப்பா நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டுமே ஆட் பண்ணிட்டே வரேன். இப்படியாக சொன்ன உடனே இவர் இல்லை 6000 ரூபா என்கிட்ட இல்லை, நான் வேணா 3000 சொல்றேன்னு அந்த பையனை அக்செப்ட் பண்ணிட்டான். சரி ஓகே 3000 ரூபா கட்டிட்டாரு. 3000 ரூபா பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து அனுப்பிட்டாரு. இதுக்கப்புறம் ஓனர் கேட்குறாங்க, எனக்கு இன்னும் 2000 ரூபா போடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெசேஜ் வருது. இது கூடவே இந்த மாதிரி கொரியர் போட்டாச்சு அப்படிங்கறத சொல்றான். ட்ராக்கிங் ஐடியை இந்த வாங்குற நபர் கேட்கிறாரு, அந்த 3000 போட்ட நபர் கேட்கிறாரு. அது வந்து நான் அனுப்புறேன் உங்களுக்கு, நீங்க இன்னும் 2000 போடுங்க அப்படின்னு சொன்னப்ப இவர் அப்பயே டென்ஷன் ஆயிட்டாரு. மறுபடியும் சொன்னதே சொல்லாத, உனக்கு ஓகேனா மொபைல் அனுப்பு, இல்லையா அந்த 3000 திருப்பி அனுப்பு அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோ அப்படின்ற மாதிரி கவனம் விட்டுறான். அப்போ கூட விடலைங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 போடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்பவும் வந்து நீ இல்லை 3000 ரிட்டர்ன் பண்ணுன்னு சொன்னோன்னே அதை சைலண்டாக விட்டுட்டான். ஓகே, கொரியர் ஐடியும் வரல, கொரியர் ஃபோட்டோவும் வரல, ட்ராக்கிங் ஐடியும் வரல. இப்படி எந்தவித டீட்டெயில்ஸுமே ப்ரொவைட் பண்ணலை. ஒரு 2-3 நாளாக சரியான ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. இவரும் மெசேஜ் பண்ணி பாரு, கால் பண்ணி பாரு, எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் எழுது, ஆனால் நான் போன சண்டே பிஸியாக இருந்துட்டேன், வாசனை நான் கூட வெளியே போயிட்டேன் அப்படின்னு. யாரை சொல்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இப்படிதான் ஏதாவது ஒரு கதையை கொடுத்துட்டு இருப்பாரு இந்த தம்பி. இப்படியாக சொல்றாரு. சரிப்பா மொபைல் என்னாச்சு, இன்னும் கொரியர் போட்டோ வரல, கொரியர் ட்ராக்கிங் ஐடி வரல, எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த மொபைலோட ஓனர் கண்டிப்பா காசு வேணும்னு கேட்குறாங்க. காசு கொடுத்தாதான் கொரியர் போட்டோ ட்ராக்கிங் ஐடிலாம் கொடுப்பாங்களாம். என்னையா லாஜிக் இது? கொரியர் போட்டோன்னா 3ஆவது நாள் மொபைல் கைக்கு வந்திருக்கணும்ல, இன்னும் வரல. அவன் வந்து கொரியர் போட்டாங்களாம், ஆனால் அவன் வந்து கொரியர் நம்பர் கொடுக்க மாட்டாங்களாம், அதனால காசை கொடுங்கன்னு கேட்டிருக்கான். என்ன முட்டாள்தனமா இருக்கு? ஆக மொத்தம் கொரியரை போட்டான், நீ போட்டோ அமிச்சான்ல அனுப்பலாம், ஆக மொத்தம் ஃபோன் வந்திருக்கணும்ல, ஃபோனே வரல. இதையடுத்து இந்த ஓனர் வந்து மறுபடியும் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இல்லை வேண்டாம், எனக்கு மொபைலே வேண்டாம், எனக்கு வந்தால் கூட நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடுறேன், நீங்கள் அந்த நான் அனுப்பின 3000 திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்னு டென்ஷன் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் டென்ஷன் ஆகிட்டாரு. இதுக்கப்புறம் இல்லை சாட்டர்டே போட்டாச்சு, நான் அது இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றான். எப்படி மாற்றி பேசுகிறான்றதை பாருங்க. இதை அடுத்து அவங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் வரல, கால் பண்ணி பார்க்குறாரு, காலும் அட்டன் பண்ணல, மொபைலும் வரல, பணமும் போச்சு. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்கேம். இப்படியாக இன்னும் பல வெரைட்டி இருக்குங்க. டயர்ட் ஆகிடாதீங்க, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுக்கடுத்து நம்பர் 3 இன்ஃப்ளூயன்சர் டிஎம் ஸ்கேம். மூன்றாவதாக இந்த ஸ்கேமை நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணியிருக்கான் தம்பி அப்படின்னு பார்க்கும்போது, இன்ஃப்ளூயன்சரை இப்போ இவன் மீட் பண்ணுறான் அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட ஒரு வாரம் கழிச்சு உடனே மெசேஜ் பண்ணுறது, இது போல் எனக்கு ஒரு 7000 போடுங்க, எங்கள் ஆயா கீழே வந்துட்டாங்க, எங்கள் அம்மா கீழே வந்துட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி 4000 7000 இந்த மாதிரியான அமௌண்ட் கேட்குறது. சரி ஓகே, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல இது வீடியோ போடுற ஒரு பையன் அப்படின்னும் போது அவன் கேட்குறான் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்ச இவங்களும்
அமௌண்ட்டை அனுப்பிடுறாங்க. இதை நாம் லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் ரீல் போட்டிருந்தாரு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். 7,000 ரூபா வாங்கிட்டு திருப்பி அவர் வீடியோ போட்டோடனே நான் ரீல் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அந்த விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அதே போல் பல இன்ஃப்ளூயன்சருக்கு டிஎம் பண்ணியிருக்கான். இதில் என்ன காமெடின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் ப்ரோ வந்து ஜெய்மணிவேல் ப்ரோவோட சேனலுக்கு போயிருந்தார் சொன்னல, அப்போ அந்த இன்டர்வியூ ஃபுல்லாகவே நான் பார்த்தேங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுமே செக் பண்ணுறாங்க, எடுத்து ஜெய்மணிவேல் ப்ரோக்குமே அனுப்பியிருக்கான். உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான். அதாவது தம்பி இப்படி தான் ஆரம்பிக்கிறது, உங்கள் வீடியோ சூப்பர், உங்கள் கண்டென்ட் சூப்பர்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. சரி, இவன் நம்ம தெரிஞ்ச பையன் தானே, நல்லா வீடியோலாம் போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச்சு கொடுக்குறாங்க. அப்படி பேச்சு கொடுத்தவங்க கிட்டலாம் போய் உடனே அமௌண்ட்டு கேட்குறது, இது மாதிரியான வேலைகள் பண்ணுறது. திருப்பி கொடுத்தானா அப்படின்னு கேட்டால், நான் ஆல்ரெடி அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து போராடி தான் வாங்கியிருக்காரு, ஆனால் மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் வாங்கினாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் தேவையே இல்லாமல், அர்ஜென்சியே இல்லாமல், எமர்ஜென்சியே இல்லாமல் ஏன் இந்த மாதிரி சொல்லி அமௌண்ட் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. ஓகே, இந்த ஜெய்மணிவேல் ப்ரோ அப்போவே வந்து மெசேஜ் போடுறாரு வீடியோலேயே, சூப்பர் தம்பி, இந்த மாதிரி சேனலுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொன்னும்போது அந்த பையனோட அண்ணன் கால் பண்ணுறான். இது போல் ஏதோ பெட்டிங் ஆப்லாம் போட்டிருக்கீங்க தம்பி, அதெல்லாம் என்னதுப்பா அப்படின்னு கேட்கும்போது, அது பிட்காயின் மாதிரி சொன்னாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அது என்ன, அது லீகலாக இங்கே அப்படின்னு கேட்டால் தெரியல அவனுக்கு. இல்லை தெரியலண்ணா, அது ஏதோ சொன்னாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி உளறான். இந்த மாதிரி ஜெய்மணிவேல் ப்ரோ டைட்டாக கேள்வி கேட்ட உடனே, நான் வீட்டுக்கு போய் கூப்பிட்றேன், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. அவனே தான் கால் பண்ணான். அப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவனே ஏன் கால் பண்ணணும்? ஸோ இதுலேருந்தே தெரியுது அதுவுமே ஒரு பக்கா ஸ்கேம் தான். அப்படியே ப்ரொமோஷன் பண்ணுறதாகவே இருந்தாலும் முதல்ல அது லீகலா இல்லீகலா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் பண்ணணும். கரெக்டுங்களா? இதில் அந்த தம்பி வேற, எந்த யூடியூபருமே கேமிங் ப்ரொமோஷன் பண்ணலையா, பெட்டிங் ஆப் ப்ரொமோஷன் பண்ணலையா, நான் மட்டும்தான் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஏண்டா எல்லாரும் திருடுனா நீயே திருடிட்டு இருப்பியா? இன்ன வரைக்கும் ஒரு அப்பாலஜிஸ் வீடியோ கூட வரல. அதுக்கு பதிலாக தம்பி கட்டுக்கட்டா ஜெராக்ஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு நான் எல்லாருக்கும் பணத்தை போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவும் போட ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி ஜெராக்ஸ் காட்டினா எப்படி தெரியும் அது நிஜமாவே போட்டிருக்கானா, இல்லை தம்பி வந்து ஒரு 10 ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஷீட்டில் 2 இருக்குது. அப்படி இருக்கும்போது அது திருப்பி ரிப்பீட்டடாகவே ஜெராக்ஸ் எடுத்து கூட காட்டலாமே, அதனால் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. மேலும் இன்னொரு விஷயம், அந்த ஜெராக்ஸே எப்படியும் வந்து ஒரு 20-30 ஷீட் இருக்கும். ஒரு ஷீட்டில் 2 ஸ்க்ரீன்ஷாட்டோட ஃபோட்டோ இருக்குது. இந்த தம்பி வீடியோவில் காட்டக்கூடிய அந்த A4 ஷீட், அதான் ஜெராக்ஸ் காட்டுறாருல, அது பார்க்கும்போது ஒரு 10லேருந்து 20 ஷீட் இருக்கும். ஒரு ஷீட்டில் 2 ஸ்க்ரீன்ஷாட்டோட ஃபோட்டோ இருக்குது. அப்படின்னா 20 ஷீட்னே வைங்க, 20 × 2 40 ஆயிடுச்சு. அப்போ 40 பேருக்கு பணம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். ஒரு நபருக்கு 4,000 ரூபாய் அப்படின்னு வச்சாலும் 1,60,000 ரூபா ஆகுதுங்க. பெரிய அமௌண்ட்டு தானே, லட்சங்களில் போயிருக்கு. ஆனால் வாய்ஸ் ஆஃப் சரத் ப்ரோ சொல்கிறாரு, 80லேருந்து 90 லட்சங்கள் வரையும் போயிருக்கோம். எனக்கு வந்த டிஎம் படியே 80லேருந்து 90 லட்சங்கள் போயிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. கிட்டத்தட்ட 1 கோடி நெருங்குது. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி பணம் இவன் ரிட்டர்ன் பண்ணானா அப்படிங்கிறது தெரியல. முதல்ல யார்கிட்ட வாங்கினா அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணாங்கிறத கிளியர் கட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு அப்பாலஜிஸ் வீடியோ இல்லவே இல்லை. மறுபடியும் வீடியோ போட்டுட்ருக்கான். அப்போது மக்கள் என்ன முட்டாளா, அவன் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கானா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்கினீங்களேப்பா, அதெல்லாம் என்னப்பா அப்படி கேட்கும்போது, நாங்கள் அது தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்சர்கிட்ட தான் வாங்கணும், அதெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்கிறான் அந்த தம்பியோட அண்ணன். அப்போது இதில் இந்த ஸ்கேமோட பிரெயினாக இருக்கிறதே இந்த தம்பியோட அண்ணனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. கூட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் தனியாலாம் பண்ணல, இவன் தெரியாமலாம் பண்ணல, எல்லாருமே தெரிஞ்சு எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்துக்கிட்டு தான் இந்த ஸ்கேமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவுமே ஆபத்தானது தாங்க. இந்த ஸ்கேமில் வெளிப்படும் போது தான், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இன்டர்வியூ வச்சு அதெல்லாம் பேசும்போது தான் நான் அந்த தம்பியோட இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணுறேன். அப்படி செக் பண்ணும்போது பாஸ்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு A4 ஷீட்டை 2 மடித்து வச்சுட்டு நான் மலேசியா போக போகிறேன், டிவிக்கு துண்டை போட்டுக்கிட்டு நான் மலேசியா போக போகிறேன் ஏமாற்றிட்டு இருக்கான். இந்த தம்பி போட்ட இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் மேபி சில பேர் ஃப்ளைட்டில் போயிருக்கலாம், சில பேர் போகாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தாலும் டிக்கெட் எப்படி இருக்கும்ன்றதாவது தெரியும்ல, அதை கூடவா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அப்படியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன தைரியத்தில் இவன் போடுறான், என்ன நினச்சிட்டு இருக்கான் மக்களை அப்படின்றதே தெரியல. இந்த பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு இதெல்லாம் வச்சு தம்பி போட்டதை பார்த்து நிறைய கேள்விகள் எழும்பியிருக்கு. எப்படி நீ சின்ன பையன் போன அப்படிங்கிற மாதிரி கேள்விகளுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கான். அதில் என்னென்னா, இந்த ஆடியோ லான்ச், அதாவது ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு
சின்ன பசங்க அலோடு இல்லை அப்படின்னு சொல்லி என்னை வந்து வெளியே நிப்பாட்டிட்டாங்க. இருந்தாலும் நான் ஒருத்தர்கிட்ட பேசி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா ஆடியோ லான்ச்சுக்கு உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏன்பா எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கல, ஒரு ஃபோட்டோவுமே எடுக்கல அப்படின்னு கேட்டால், அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன பையன்ற அளவே பண்ணலண்ணா, அப்போது என் முகம் தெரியாமல் வீடியோ எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என் முகம் தெரியாமல் வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டு கொடுத்தாரு. சரி, ஓகே, அதையும் நம்பிட்டாங்க. இதே அடுத்து நம்பர் 4 இன்னொரு ஸ்கேம் பார்க்க போகிறோம். டிவிகே கட்சியில் இருக்கக்கூடிய பெண், அவங்க அந்த டிவிகே சார்ந்த அந்த வீடியோலாம் போடுவாங்க. அவங்களுக்கு டிஎம் பண்ணியிருக்கான். அதாவது எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், ஒரு 5000 பணம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க, தம்பி கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஆனால் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலுமே எனக்கு தெரியும், நீ போயிட்டு அங்கே QR கோடை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நான் அந்த QR கோடுக்கே டேரெக்டாக பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னபோது, இல்லைக்கா என்னோட அக்கௌண்ட்டுக்கே அனுப்புங்க, உங்களுக்கு எது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இதை அடுத்து, இல்லைப்பா எனக்கு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாமே தெரியும், நீ தாராளமாக அனுப்பு, உனக்கு 5000 இல்லை 10,000 கூட நான் போடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கு பின்னர் மெசேஜே இல்லை. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சு போல, அதனால தம்பி அத்து மெசேஜ் பண்ணல போல. பாருங்க எவ்வளோ கிரிமினலா, எவ்வளோ உஷாரா இந்த பையன் ஸ்கேம் பண்றான்றத பாருங்க. இந்த டிவிகே பெண் அவங்களுமே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த மாதிரி என்கிட்ட கேட்டால் நான் இது பண்ணேன், ஆனால் வந்து அவன் அதுக்கடுத்து ரிப்ளை பண்ணல, மெசேஜ் பண்ணல அப்படிங்கிறது. எப்படிலாம் யோசிச்சு வெரைட்டியாக ஸ்கேம் பண்ணுறான்றத பாருங்க. அதுக்குன்னு பெத்த தாய் உடம்பு சரியில்லைன்னு இத்தனை பேர்கிட்ட சொல்லி வாங்கியிருக்கானே, அது எப்படிங்க மனசு வருது அப்படிங்கிறது தெரியல. நம்ம யாராக இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்ல மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்தில். ஆனால் அப்படி அவன் சொல்லி ஒரு வாட்டி சொல்லி வாங்குறான் அப்படின்னா, அப்போ அவன் எந்த அளவுக்கும் துணியக்கூடிய ஒரு சிறுவனாக தானே இருக்கான். இப்போது இந்த பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான். நாளைக்கு நிஜமாவே இன்ஸ்டாகிராமில் ஒரு நபர் வந்து இந்த மாதிரி பணம் கேட்குறாரு, அர்ஜென்ட் நிஜமாவே இருந்து பணம் கேட்டால் கூட இது மாதிரி உதவி செய்கிறவங்களாம் கொஞ்சம் யோசிப்பாங்களா இல்லையா? பண்ணவும் மாட்டாங்கல்ல. இந்த பையனால் அந்த மாதிரி நிஜமாவே எமர்ஜென்சிக்கு கேட்டால் கூட பணம் கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படுது. இதுக்கு அடுத்து தான் ஒரு முறை மருத்துவமனையில் ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு க்ரௌட் ஃபண்டிங் தேவைப்படுது, நீங்கள் எல்லாம் ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு QR கோடை போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான். ஆனால் அது வந்து டெலீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வாய்ஸ் ஆஃப் சரத் ப்ரோ சொல்கிறாரு. இது மாதிரி ஸ்கேமும் பண்ணியிருக்கான். ஆனால் அது ஸ்கேம்னு தெரிஞ்சதுனால அந்த வீடியோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டான் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்படி அந்த வீடியோக்கு க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா 60-70,000 கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வீடியோ ஸ்கேமு அப்படின்னு எல்லோருமே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தோடனே, பேச ஆரம்பித்த உடனே அந்த வீடியோவே டெலீட் பண்ணிட்டு இருக்கான். இப்படியாக யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா கூட அதை பிளைண்டாக நம்ம நம்பக்கூடாது. அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்க, ஒரு நபருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பிறந்த நாள் வரும், கரெக்டுங்களா? இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த தம்பி அவங்களோட அம்மாவுக்கு 10 மாதத்தில் 3 வாட்டி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இந்த விஷயம் பண்ணுறான், அதில் ஏதாவது பின்னோக்கம் ஏதாவது இருக்கா, உள்நோக்கம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லோரும் தான் சேர்ந்து கேஸ் கொடுக்கணுங்க. இப்போ நான் வந்து இந்த ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டோ இல்லை சோஷியல் மீடியாவில் பார்த்தோ அந்த எவிடன்ஸை வச்சோ நான் வந்து இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக நான் போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு பணமே வந்திருந்தாலும் அடுத்து ஒருத்தவங்க இந்த மாதிரி ஏமாறக்கூடாது. இந்த பையன் இப்போ பண்ணக்கூடிய இந்த ஸ்கேம் வளரவே கூடாதுங்க. அதனாலயாவது கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இவன் மேலே கண்டிப்பாக கேஸ் வராது. இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டீமை கண்டிப்பாக போலீஸார் விசாரிக்கணும். விசாரிச்சா மட்டும்தான் உண்மைகள் வரும். ஏன்னா இந்த பையன் இந்த கார் வீடியோ போட்டதுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னொரு வீடியோ போடுறான். அதுல என்ன சொல்றான்னு உங்களுக்கே தெரியும், நான் மட்டும்தான் இந்த பெட்டிங் ஆப்பை வந்து ப்ரொமோஷன் பண்றேன்னா எந்த யூடியூபருமே பண்ணலையா அப்படின்னா, அப்போ அவனோட மனநிலைமை எப்படி இருக்குன்றத பாருங்க. அதில் அந்த வீடியோலேயே பார்க்கும்போது தெரியுது, அவன் சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி தான் பேசுகிறான். திக்கி திணறி பதட்டத்தில் பேசுகிறான். ஆனால் அதுலேயுமே ஒரு ஹூக் வைக்கிறான் பாருங்க. நான் வந்து சின்ன பையன் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன்ற ஒரு விஷயத்தினால தான் இப்படி எல்லாம் பொறாமையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. இப்படிலாம் சொல்லி பின்னாடி வந்து கத்தி மியூசிக் போடுறது, கண்ணிலே ஆகாசம் இந்த மாதிரி பாட்டு போடுறது, இந்த பாட்டெல்லாம் போட்டது அந்த படத்துக்கு ஒரு எமோஷனலான சீனுக்காக போட்டிருப்பாங்க. ஆனால் இவன் அந்த பாட்டுகளை எடுத்து பேக்ரவுண்டில் போட்டு பார்க்குற மக்களுக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக இவனோட ஃபாலோவர்ஸை தக்க வச்சுக்கிறான், ஃபாலோவர்ஸை நம்பவும் வைக்கிறான். இதே போல தாங்க இன்னொரு விஷயம், அந்த வீடியோவில் காருக்கான காசு எல்லாமே கட்டியாச்சு, நம்ம வீட்டுக்கு வந்துடும் சொல்லியிருந்தான். கையிலையும் அவ்வளோ காசு வச்சுருந்தான். ஆனால் இன்னொரு ஒரு துருப்பு சீட்டு ஒன்று காட்டுறாப்புல. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21,000 போட்டிருக்கு. இவ்வளோ கட்டு எப்படிங்க 21,000 ரூபா இருக்கும் சொல்லுங்கள்? 2 லட்ச ரூபா கட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோவில் சொல்கிறான்.
ஆனால் வந்து 21,000 ரூபா தான் கட்டினேன்னு மறு வீடியோவில் சொல்கிறான். இதில் எது உண்மை அப்படிங்கிறதுல இதுலேயே பல பித்தலாட்டங்கள் இருக்குது அப்படின்னும் போது எப்படி இந்த பையன் நம்புறது? ஏன் பொய் சொல்லணும்? இப்போ உண்மையாக இருக்கான் அப்படின்னா ஆமாம் 2 லட்ச ரூபா கட்டினா அது ஏன் பணம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவன் தைரியமாக கேட்கலாம். ஆனால் இப்போவும் அவன் தைரியமாக கேட்கல. மற்றவங்களாம் பண்ணுறாங்களே, நான் பண்ணது மட்டும் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதான்னு தான் கேட்குறான். அப்போ எல்லாருமே திருடுனா நீயும் திருடுவியான்றது தான் எல்லாரோட கொஸ்டினுமா இருக்கு. இப்போ அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஆஃப் சரத் ப்ரோக்கு வாய்ஸ் மெசேஜாக ஒரு மிரட்டலே வந்திருக்கு. எதில்? இன்ஸ்டாகிராமில். என்ன அவன் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஏன் அவனே போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கீங்கடா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா, அவன் தான் எல்லா காசையும் போட்டுக்கிட்டு இருக்கான்ல, யார் யாரெல்லாம் வாங்கினாலும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அப்போ விட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்டா அறிவு இல்லையாடா உங்களுக்குலாம்? அவன் திருடுவான், திருப்பி திருடின காசை குத்துருவான், அவனை அப்படியே விட்டுடலாமா? எந்த திருடின பொருளை திருப்பி கொடுத்துட்டான் அப்படிங்கிறனால கேஸே ஃபைல் பண்ணாமல் வெளியே விட்டுருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள். அவர் இஷ்டத்துக்கு ஏமாத்திட்டு வரான். இப்போ எக்ஸ்போஸ் ஆனவனே பணத்தை திருப்பி போட்டுருவாரான். உடனே அவரை வந்து நம்ம நல்லவன் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடணுமா? என்ன லாஜிக்கலடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இதுல இன்னொரு விஷயம் புரியவே இல்லை. நிறைய பேர் சைபர் கிரைம்ல ஆன்லைன் போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா வந்து எதுவுமே ப்ரூஃபா இல்லை. அப்படி இருக்கும்போது இவன் ஓப்பனா சோசியல் மீடியால எக்ஸ்போஸ் ஆயிட்டான். அப்படின்னும் போது ஏன் இன்னும் எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கப்படல அப்படிங்கிறது தெரியலங்க. இவன் தான் காசை திருப்பி போட்டான்லப்பா, அதனால தான் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு சொன்னாலுமே, அப்போ இவன் காசெல்லாம் திருப்பி கொடுக்குறான் அப்படின்னா அப்போ இவன் ஸ்கேம் பண்ணது உண்மை தானே? ஸ்கேம் பண்ணது உண்மை, தப்பு பண்ணது மாட்டிக்கிச்சுன்னு தானே அவங்களுக்குலாம் பணம் அமுச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் யாருக்கெல்லாம் பணம் வரல எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு பணம் அனுப்பிடுறேன் அப்படின்னா, பணமே கொடுக்காத ஆள் கூட போய் டிஎம் பண்ணா இப்போ இருக்கிற நிலைமைக்கு பணம் போட்டுருவான் போல அவனே. அந்த அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்கான். இப்படியாக இருக்கும்போது ஏன் எந்தவித நடவடிக்கையுமே இந்த தம்பி மேலேயோ இல்ல தம்பி குடும்பத்தார் மேலேயோ எடுக்கப்படல அப்படிங்கிறது தெரியல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆரம்பத்திலேயே களை எடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கேம் வளர விடாமவும் நம்ம பார்க்கணும். அதனால கண்டிப்பா முறையான விசாரணையானது நடக்கணும். யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இவங்க இன்னும் வெளிப்படாத எத்தனை ஸ்கேம் எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறதுமே தெரியணுங்க. இவன் ஏதோ தெரியாம தான் இந்த ஸ்கேம்லாம் பண்ணிட்டான் போல. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இந்த மணி டபுளிங், அதான் அந்த கேமிங் ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்றது, சரி ஓகே அப்படின்னு நினைச்சா பல வகையாக பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் காசு பறிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பறிச்சிருக்கான் அப்படிங்கிறது தான் பல பேரோட குற்றச்சாட்டுகளாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க, வாய்ஸ் ஆஃப் சரத் ப்ரோ வந்து டிஎம்ல ஒருத்தன் கேட்டிருந்தான் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க, வாய்ஸ் ஆஃப் சரத் ப்ரோவை வீடியோவில் வந்து ஒருத்தன் பேசியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் தான் பேசியிருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த வீடியோவையே ப்ரோ எடுத்து போட்டார், வீடியோவில் ஒரு ரீலாக போட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட ஐடியை டேக் பண்ணி செம்மையாக கலாய்ச்சி விட்டார். உடனே அவன் ஆனால் ஏன்னா இப்படிலாம் பண்ணுறீங்க, நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே இந்த ஜெய்மணிவேல் ப்ரோவோட அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் பார்த்துருந்தேன். ஸோ இவனுங்கெல்லாம் வந்து என்ன அடிப்படையில் இயங்குறாங்க, எத்தனை டீம் இருக்குது, இதுக்குள்ளே எத்தனை கிளைகள் இருக்குது அப்படிங்கிறதே தெரியலைங்க. அப்படி இருந்தால் அது மிகவும் ஆபத்தானதாக நான் மறுபடியும் சொல்கிறேன். சோஷியல் மீடியாவில் ஒரு நிறைய வீடியோ போடுற ஒரு நபராக இருந்துக்கிட்டு இப்படி பண்ணால் ஈஸியாக மாட்டிப்போன்ற அந்த ஒரு அறிவு கூட இல்லாமல், அந்த ஒரு யோசனை கூட இல்லாமல் இது மாதிரி பண்ணி மாட்டிகிட்டு இருக்கானுங்க. இதில் வேற குடும்பமாக கூட்டாக சேர்ந்து வேற இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட மகனோ மகளோ அவங்க கிட்ட அதிகமான காசு இருக்குது, அந்த வயதுக்கு ஏற்ற காசு அவங்க கிட்ட இல்லை, நாம கொடுக்காம வராது அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அதிகமாக வருது அப்படின்னா அது ஏன் வருது, எப்படி வந்ததுன்னு கேட்டு அது தவறாக இருந்ததுன்னா அவங்கள சொல்லி புரிய வைக்கணும். அப்படி கரெக்டான முறையாக இருந்தால் நம்ம விட்டுருவோம். ஆனால் இவங்க எப்படி வேணாலும் நீ காசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களா? ஏன்னா தெரிஞ்சே நடக்குது, இவங்க தான் கண்டிக்கணும். அப்படி இருக்கும்போது தெரிஞ்சே நடக்குதுன்றப்போ யார் இவனை கண்டிப்பாங்க? அந்த பையனோட லைஃபே கெட்டு போயிடும்ல. இவங்களோட வசதிக்காக அந்த பையனோட வாழ்க்கையை பலியிடுறது எந்த வகையில் நியாயம்? 1-2 ஸ்கேமு ஒருத்தர் 2 பேர்கிட்ட ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. பல பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெண், அதாவது நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், வீடியோ ஆரம்பத்தில் மணி டபுளிங்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு போட்டிருந்தான் அப்படின்ட்டு. அவங்க சொல்கிறாங்க, என்ன மாதிரி நிறைய பேர், எனக்கே நிறைய பேர் டிஎம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது போல் எனக்கும் காசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டிஎம் பண்ணுறாங்களாம். அதே போல் தான் வாய்ஸ் ஆஃப் சரத் ப்ரோக்கும் அவருக்குமே நிறைய டிஎம் வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் கணக்கு போட்டால் எங்கேயோ போது நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் வெளியே வந்து சொல்லாமலும் இருக்காங்க. மேலும் இந்த தம்பி அந்த ஒரு வீடியோ போட்டார்ல, கையில் ஜெராக்ஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சு, அதெல்லாம் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெட்டிங் ஆப்ல வாங்கின பணம், அதெல்லாம் வந்து எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதனால அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட வாங்கின பணம்லாம் அது ஒரு தனி கணக்கு, அதெல்லாம் சேர்த்தா இன்னும் எங்கேயோ போகும் போல. சரத் ப்ரோ சொன்ன மாதிரி பல லட்சங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோருக்குமே தெரியுதுங்க. இந்த பையன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, இவனும் சாதாரணமான ஆள் கிடையாது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா டீமையுமே கண்டிப்பாக முறையான விசாரணையானது நடக்கணும். கரெக்டான கைடன்ஸ் இந்த பையனுக்கு கிடைக்கணும்.
அதற்கு சட்டப்படி என்ன பண்ணணுமோ தயவு செஞ்சு பண்ணுங்க. மேலும் இந்த பையனுக்கு முறையான கவுன்சிலிங் கிடைக்கணும், முறையான கைடன்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோருமே சொல்றது. மேலும் இப்போ இவ்வளோ ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு காரணம் கூட இதெல்லாம் தப்புடா தம்பி, ஒழுங்காக ஸ்கூலுக்கு போயிட்டு நீ உன்னோட லைஃப்பை பாரு, லைஃப்பில் பெரிய ஆளாக வரணும், அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாரிச்சு ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது, நிம்மதியாகவும் இருக்க முடியாது. உனக்கு ஒரு லைஃப் இருக்கு, அதை நீ கண்டிப்பாக பார்க்கணும். அவனோட லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லோரோட தாட்டுமே. நாங்கள் பேசுறதுக்கு காரணமும் அதே தான். மேலும் மக்களாகிய நீங்களும் இது போல வேற எந்த நபர் பண்ணாலுமே அதை நம்பக்கூடாது, நம்பி அமௌண்ட்டை அனுப்பி ஏமாறாதீங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் நான் பண்ணுறேன். மேலும் A2D சேனல் நந்தா ப்ரோ இந்த பையனை பற்றின வீடியோ போட்டிருந்தாரு. அதுலேயே அவர் சொல்லியிருந்தாரு அட்வொகேட் ஃபீஸ் கூட நான் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் யாரெல்லாம் ஏமாந்துருக்கீங்களோ கண்டிப்பாக முன் வந்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தலுமே அவர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக இதுக்கு மேலே யாருமே எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இந்த அளவுக்கு பண்ணுறதே பெரிய விஷயம். A2D சேனல் நந்தா ப்ரோக்கு ஹேட்ஸ் ஆஃப். இது ஒரு பிக் மூவ் தான். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல முடிவு தான் இது. கண்டிப்பாக யாருமே இது வரையும் இந்த மாதிரி சொல்லலைங்க. எல்லாருமே எக்ஸ்போஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி லாயர் ஃபீஸ் கூட நான் கட்டுறேன், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். ஹேட்ஸ் ஆஃப். ஒரு குழந்தை தவறான பாதைக்கு போகுது அப்படின்னா அந்த குழந்தைய சரிப்படுத்தி சரியான பாதைக்கு கைடன்ஸ் பண்ண வேண்டியது பெற்றோர்களோட ஒரு அத்தியாய கடமை, ஒரு பெரிய கடமை. அப்படி இருக்கும்போது நீங்களும் அந்த பையன் பண்ணுறது தவறுன்னு தெரிஞ்சும் பண்ணீங்க, இதே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது பெரிய விஷயத்தில் கொண்டு போய் விடும். தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் மகனோ மகளோ இது போல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது தவறுன்னு தெரிஞ்சதுன்னா ஆரம்பத்திலே அதை கட் பண்ணுங்க. தவறான வழியில் வர பணம் என்றைக்குமே நிலைக்காது. இதுதான் தலைவர் அப்பயே சொல்லிட்டாரு. கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது அப்படின்னு தலைவர் அப்பயே சொல்லிட்டாரு. இது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த மணி டபுளிங் சொன்னோடனே மக்கள் நீங்கள் அனுப்பியிருக்கீங்க தெரியுமா காசு, அதுவுமே ஒரு தவறான செயல் தான். எந்த ஒரு காசுமே யாருமே அப்படி டபுளிங்லாம் பண்ணவே முடியாது. யாருமே சும்மாவே காசு நமக்கு கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு உழைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் தான் கிடைக்கும். அந்த ஊதியம் தான் உடம்புலையும் ஒட்டும். அதனால தேவையில்லாத பேராசைகளை விட்டுறணும். இது மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு உண்மைத்தன்மையை பாருங்க. அதை பார்த்துட்டு அதில் நிஜமாவே வருது அப்படின்னா அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை பண்ணணும்னு நினைங்க. ஆனால் ஒருத்தரை நம்பி இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, அவங்க நம்பி நம்ம போடுவோம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போல் பல இன்ஃப்ளூயன்சர் பல ஸ்கேம்களை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர் நிறைய ஸ்கேம்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது. ஆனால் பல ஸ்கேம்கள் வெளிப்படையாக வந்திருக்கு. அதனால இன்ஃப்ளூயன்சருமே நம்ம முழுமையாக நம்பணும் அப்படிங்கிறது கிடையாது. யார் என்ன விஷயம் சொன்னாலும் அதோட உண்மை தன்மையை பார்த்துட்டு தான் நாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை பணம் கொடுக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடணும். ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் அவேராக இருங்க. தயவு செஞ்சு ஏமாந்து உழைச்ச காசை இது போல ஏமாத்துறவங்க கிட்ட கொடுத்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் இப்போ டிவிக்கே தான் வந்து ரொம்ப பேசு பொருளாக போயிட்டு இருக்கு, ஒரு ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. அதனால டிவிக்கே கட்சி கொடியை போட்டுக்கிட்டு விஜய் அண்ணா பேரை சொல்லிக்கிட்டு விஜய் அண்ணா கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போய் வீடியோ போடுறது, இந்த மாதிரியான செயல்கள்லாம் பண்ணிக்கிட்டு அவரோட பேரையுமே டேமேஜ் பண்ணுறான், கட்சியோட பெயரையுமே டேமேஜ் பண்ணுறான். இது மாதிரி பண்ணுறதுமே ரொம்பவுமே தப்பு. எவ்வளோ பெரிய நடிகரோட பேரை சொன்னாலும் இன்ஃப்ளூயன்சரோட பேரை சொன்னாலும் அவங்கள நம்பி காசு போடுறதை தயவு செஞ்சு விட்டுருங்க. மறுபடியும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த பையன் ஜனநாயகன் படம் வெற்றி பெறதுக்காக திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வீடியோ மறுபடியும் போட்டு விட்டான். ஃபேமிலிஸே கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணிடுங்க ஃபேமிலிஸே, இவன் ரொம்ப டேஞ்சர் ஃபேமிலிஸே. இங்க இத்தனை பேரை ஏமாத்தி மாட்டியிருக்கான், எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ணி இதை பத்தி பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் விஜயண்ணாவோட பேரை சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த படம் வெற்றி பெறதுக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் ஏமாத்த ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த பையன் வீடியோ போட்டால் இப்படி மற்றவங்களோட பேரை சொல்லிக்கிட்டு இந்த கண்ணிலே ஆகாசம் பாட்டு, அப்புறம் அந்த கத்தியோட கை நீட்டும் பூங்காற்று, இந்த மாதிரியான பாட்டு, இந்த மாதிரியான பிஜிஎம்லாம் போட்டு வீடியோ போட தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. அந்த வீடியோவை ரிப்போர்ட் பண்ணுங்க. இப்போ கூட நீங்க கேட்கலாம், அதான் பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டானப்பா என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்கேமை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதை விட கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் பெருசாக வேற ஸ்கேம் பண்ணிட்டு மறுபடியும் பணத்தை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்துடும். நம்ம ஏற்றுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. தெரியாம பண்ணா கூட
மன்னிக்கிறதுக்கு யோசனை செய்யலாம். ஆனால் தெரிஞ்சே பிளானிங்காக பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது ஏன் நம்ம யோசிக்கணும்? இவன் மேலும் பல பேரை ஏமாத்துறதுக்கு மக்களாகிய நாமளே ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான வீடியோக்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. பல பேர் திறமையை காமிச்சு நல்ல வீடியோஸ்லாம் போடுறாங்க. அந்த மாதிரியான வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக எஜுகேட்டிவ் வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு பாருங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான கிரிஞ்சி பசங்களுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு அந்த ஒரு வீடியோ தாங்க மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? விஜய் அண்ணா கூட மொபைல் காலில் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கான் பாருங்க. அதில் விஜய் அண்ணாவோட வாய்ஸை ஒரு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை பண்ணியிருக்கான் பாருங்க, அதுக்கு வேற 1.7 மில்லியன் லைக்ஸ் வந்திருக்கு. யாருங்க லைக் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, சுத்தமாக தெரியல. அந்த வீடியோ பார்த்தாலே தெரியுது அது அவரோட வாய்ஸே இல்லை அப்படிங்கிறது. விஜய் தான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விஜயே சொல்லுவாரா, வணக்கம்ப்பா நான் தான் விஜய் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி விஜயே சொல்லுவாரா? என்னங்க இது லாஜிக்காக இருக்குது? விஜய் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் சேர்ந்து ஒரு வாய்ஸ் அவுட்புட் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்குங்க அந்த வாய்ஸு. அதை வேற மனசாட்சி இல்லாமல் அவன் போட்டிருக்கான். 1.7 மில்லியன் பேர் லைக்கே பண்ணியிருக்காங்க. அது வியூஸ் எங்கேயோ, லைக்கே பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேங்க, இந்த மாதிரியான ஆட்களை பிளைண்டாக நம்ப வேண்டாம். அதுதான் என்னோட ஸ்டாண்ட். ஸோ எல்லாருக்கிட்டையுமே உஷாராக இருங்க. இன்ஃப்ளூயன்சராகவே இருந்தாலும் நம்பாதீங்க. நம்பி உங்களோட பணத்தை போட்டு ஏமாறாதீங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பல வகையில் இது போல் ஏமாற்றக்கூடிய பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக மறுபடியும் பொங்கல் வருதுல்ல, பொங்கலுக்காக ஒரு லிங்க் அனுப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போலி என்று தான் நினைத்தேன், ஆனால் எனக்கு 50,000 கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று ஷேர் ஆகிக்கிட்டே இருக்குது வாட்ஸ்அப்பில். அந்த லிங்க்கை தயவு செஞ்சு தொட்டுறாதீங்க. இந்த மாதிரியான லிங்கை பற்றி நான் போன வீடியோலுமே பேசியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஹேக் ஆக வாய்ப்பு இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் பின் இதெல்லாமே ஹேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பொதுவாக வருது, இந்த போத்தீஸ்ன்னு வரும், ஸ்ரீகிருஷ்ணான்னு வரும். என்னோட ஒய்ஃபுக்குமே வந்திருக்கு. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். இதுபோல் பல பேருக்கும் வந்திருக்கும், உங்களுக்கும் வந்திருக்கும். அப்படி வந்திருந்துன்னா கமெண்ட்டில் போடுங்க யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத. மேலும் இந்த மாதிரியான லிங்கை தயவு செஞ்சு தொடாதீங்க. இப்போது பெரியவங்களுக்குலாம் இது தெரியாது, இது என்னன்னு தெரியாமல் தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண இழப்பீடு வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த மாதிரியான லிங்க் எதுவுமே டச் பண்ணாதீங்க. நான் போன வீடியோ தான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பொங்கல் வருதுல, கரெக்டாக வர ஆரம்பிச்சிச்சிங்க. இது போல் ஸ்கேம் பண்ணுறவங்க நாம் தடுக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆனால் இது போல் ஸ்கேம்லேருந்து நாம் சேஃபாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரியான அவேர்னஸ் கண்டென்ட்டை ஷேர் பண்ணுங்கள், எல்லோருக்கும் எஜுகேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் கூட பேசின மாதிரியும் இதே மாதிரி மொபைல் காலு, அந்த ஃபோனை இப்படி வச்சுப்பாரு, மேலே மைக்கை வச்சுருவார், மைக்கை வச்சுட்டு பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ தான் அது. அதுவுமே சிவகார்த்திகேயனாக இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுவுமே இந்த மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை வச்சு அதையுமே பண்ணியிருக்கானா அப்படிங்கிறது தெரியலைங்க. சரி, ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் பல டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானுமே ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பையன் பண்ண ஸ்கேமை நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படிங்கிறத தெரியணும். மேலும் பல டாபிக் இது போல் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.